நம்முடைய திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வெரி சிக்னிஃபிகன்ட் ஸ்டேட்மெண்ட். உங்க பார்வை, உங்க அனாலிசிஸ் என்ன கோட்டீஸ்வரன்? நேயர்களுக்கு காலை வணக்கம். இது வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு பார்வை. இது அதாவது அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்பொழுது திராவிட கட்சிகள், ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள் மாறி மாறி ஒரு 50 காலம் ஆண்டாலும் கூட அவர்கள் ஆட்சியில பங்கு அப்படின்னும் போது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய சீட்டுகள் வாங்கியிருக்கு, ஆட்சியில பங்கு கொடுக்கல. கடந்த காலத்திலேயே அதிமுக ஆட்சியில வந்து பங்கு கொடுத்தது கிடையாது. அப்ப இப்ப பார்க்கும்போது கூட 234 தொகுதியில குறைந்தபட்சம் 160 170 தொகுதியில வந்து அதிமுக நிக்க விரும்பும். இது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்துல இருந்து நான் புரிந்து கொள்றேன். ஒருவேளை அவங்க அந்த அளவுக்கு எண்ணிக்கையில நின்னாதான் அவங்களால தனி மெஜாரிட்டி வாங்க முடியும், அவங்களால ஆட்சி நடத்த முடியும். இது வந்து வெறும் எங்க தலைமையிலான ஆட்சி தான் நடக்க போகுது, திமுக தலைமையில தான் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a tough negotiation for BJP and other allies who are part of ADMK அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது சரி. இதுல திரு அமித்ஷா சொன்னதுல ஒரு ஆம்பிக்விட்டி இருந்ததா? அது வந்து கூட்டணி ஆட்சியா அப்படின்னு. ஏன்னா ஒரு கேள்விக்கு முதல்ல சொல்லும் போது கூட்டணி ஆட்சிங்கிறார், ஆட்சியில அங்கம் பெறுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வேற ஒரு பதில் சொல்றார். ஸோ அதுல ஒரு ஆம்பிக்விட்டி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இவர்கள் எல்லாமே வந்து அரசியல்வாதிகள். அந்த அரசியல்ல வந்து ஒரு நுனி அரசியலுக்கு உண்டான அந்த இடைவெளியை விட்டு தான் பேசுவார்கள். அப்புறம் இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த நேரத்துல பாத்துக்கலான்ற அடுத்த பதில் வரும். இது வந்து எப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை முடிக்காம ஓப்பன்ல வச்சுக்குவாங்க. பொதுவா தேசிய கட்சி, அதுவும் பிஜேபி போன்ற கட்சி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகணும். இப்ப 4 இருக்கிறது 40 கிட்டத்தட்ட வரணும்ன்றது நயினார் நாகேந்திரன் உட்பட அவர்கள் இப்ப பேசி வருகிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த 30-40 சீட்டு வந்ததுன்னா அப்போ ஆட்சியில பங்கு கொள்றதுக்கு உண்டான வேலைகளை 100% செய்வாங்க. அந்த நம்பர் வரலன்னா இதை வந்து அப்படியே ஒரு பேசு பொருளாக வைத்து விட்டு போவார்கள். நிறைய ஆம்பிகிட்டி வைத்துதான் இவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள். நம்ம எல்லா ஸ்டேட்லயுமே பாக்குற ஒவ்வொரு ஸ்டேட்டா பிஜேபியை பொறுத்தவரையிலும் அந்த எலெக்ஷனரிங் ஒர்க்கை வந்து ரொம்ப கூர்மையா கவனமா செய்யறாங்க. என்ன கேட்டா விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை, முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கை அமித்ஷா அவர்கள் முன்னாடியே செய்துவிட்டு களத்தை வந்து செட்ரைட் பண்ணிவிட்டு சென்று விட்டார். ஏன்னா பொதுவா பேசு பொருள் என்ன இருந்ததுன்னா, அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைத்தால் அதிமுகக்கு கட்சி இருக்கிறது, விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அந்த மக்கள் செல்வாக்கும் அதிமுக போன்ற ஒரு பலமான கட்சி சேரும் போது அது ரொம்ப ஃபார்மிடபிள் அலையன்ஸ், அந்த கூட்டணி மிக வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கும்னு ஒரு பேசு பொருள் இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு இருந்த ஆப்ஷனை வந்து அமித்ஷா தள்ளி வைத்து விட்டார். இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியில பங்கு, நாங்க வந்து என்டிஏ தலைமையில கூட்டணி, அதுக்கப்புறம் அதிமுக தலைமையில தமிழகத்துல சந்திப்போம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டமைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த கட்டமைப்புகளுக்கு எல்லாம் என்னன்னா, அதிமுக மூலமாக பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக